கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மண்ணின் தரம், சீதோஷண நிலை ஆகியவற்றால் விவசாயிகள் அதிக அளவில் மா சாகுபடி மேற்கொள்கின்றனர். 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் இங்கு மா சாகுபடி செய்யப்படுகிறது. செந்தூரா, அல்போன்சா, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ரகங்களில் மா உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிக அளவில் மா உற்பத்தி ஆவதால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களுக்கும் மேலை நாடுகளுக்கும் மாம்பழமாகவும் மாங்கூழாகவும் அனுப்பப்படுகிறது. தோத்தாபுரி எனப்படும் பெங்களூரா அல்போன்சா ரகத்திலிருந்து மாங்கூழ் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் உள்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு சரியான மழை பெய்யாததாலும் பருவம் தவறிய பிறகு ஆலம்கட்டி மழை பெய்ததாலும் மா விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து மா கொள்முதல் செய்து மாங்கூழ் அரவை நடைபெற்று முடிந்துள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மாங்கூழ் உள்நாட்டில் 2,00,000 டன்னும் வெளிநாடுகளுக்கு 3,00,000 டன்னும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் நாட்டிற்கு அந்நிய செலாவணி கிடைப்பதாகவும், இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2,00,000க்கும் அதிகமானவர்கள் பயன் பெறுவதாகவும் மாங்கூழ் உற்பத்தி தொழிற்சாலையின் உரிமையாளர் கௌஷிக் தேவ் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மா விளைச்சல் குறைந்ததால் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாம்பழ உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் தொழிற்சாலை இயக்கம் குறைந்து பணியாளர்களுக்கு வேலை இழப்பும், மாவட்டத்தில் உள்ள 25க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ பாதி ஃபேக்டரி இந்த வருஷம் ஒர்க்கே ஆரம்பிக்கல. ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பாதி பேரால் ஃப்ரூட் வாங்க முடியல. ஏன்னா கேபிட்டல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் அதை ஃப்ரூட் வாங்க முடியாதனால மேன் பவர் அவங்க எடுக்கல. ஸோ நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் நடந்தது. தேர்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம மாங்காய் பல்ப்பு நிறைய பேர் நம்ம இந்தியா யூஎஸ்க்கு, யூரோப்க்கு, அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பியூரி அண்ட் சப்ளையர் ஆஃப் பியூரி. ஸோ இப்போ நிறைய இந்த பல்ப் எக்ஸ்போர்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரம் லாஸ்ட் இயர்க்கும் இந்த வருஷத்துக்குமே ஐ திங்க் தேர் வில் பி க்ளோஸ் டு 50% ட்ராப் இன் எக்ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம வெளிநாட்டில் they cannot afford to buy these prices. ஸோ அதனால நமக்கு எக்ஸ்போர்ட்டும் ட்ராப் ஆயிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாமரங்கள் நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டதாகவும், இதனால் மா உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை மூலம் மா மரத்தில் ஏற்படும் நோயை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் அடுத்த ஆண்டு அதிக அளவில் மா விளைச்சல் அதிகரித்து கூழ் உற்பத்தியும் அதிகரிக்கக்கூடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் அசோக் பாபு.